சக்தி தோண்டி சக்தியிலே சதோஷம் தோண்டி சதோஷம் மகிழ்ச்சி மகிழ்ச்சி தோண்டி திருமகாசோண்டி மகாவிஷ்ணு பிரமாதோண்டி தமோல புதோண்டி அப்போது ஐதோண்டி வாய்ப்பை புதுதோண்டி பிரதம அண்ணத்தோண்டி அன்னத்தச்சு தொத்தி வைக்கப்பட்ட சிருஷ்டி தேதி சம்சாரம் என சொல்லக்கூடிய ஒரு தொழிலுக்கு முன்னே அவர் இருக்கக்கூடிய அந்த சிருஷ்டிகத்தா பிரமம் உலக உற்பத்திக்காக இல்லை நாள் தொத்தி வைக்கப்பட்ட அவர்கள் இடத்தில் நாடாமலை துறவரத்தை நாடி சென்று விட்ட ஒரு கணத்துக்காக கோபம் கொண்டு மீண்டும் பக்தர்களை படைத்தான் அப்படி படைத்து நிகழாவது உலகத்தில் உத்தரவிட்டான் பிரமன் அந்த வழியில் அனைவரையும் நடந்தாக யாமத்து விட வகைத்து திருப்பதி கை கொண்டு அபிஷேக பிரியா சிவா அலங்கார பிரியா சோத்திர பிரியா சூர்யா நிரம்பியா ருத்ரா கலிப்பிரியா கந்தா கரகர பிரியா சுகமா கலையப்பிரியா நாரதான் சொல்லக்கூடிய இதுதான் அதிக வழக்கு சத்திலகு தனது வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சிறுசிகத்தா பிரபலிக்கல் வாசலை பற்றி நடவராக வெய்குண்டத்தோடு காக்கும் கிடவல் அந்த பரந்தான நிகழ்த்தவதில் மூன்றாவதாக கைலாயமலை சென்று அந்த ரமணிக்குள் உலகலாம் நடந்த ஒருவருக்கு அறிவு நிலவலாக ஏரிமணி வேலையில் அனைத்து ஜோதி நம்பள தாடுவான் மகள் சிலம்படி வாழ்த்தி வனவென்ற பேர்பட்ட அந்த கைலாசநாதனையும் அந்த பிரசனால் நிகழ்த்த ஒரு வெடிமலைச்சாய் உருவாய் வருவாய் உலகாய் இளவாய் மறுவாய் மலராய் மணிவாய் ஒளிவாய் கருவாய் உருவாய் மதிவாய் பிரியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் முருகா என்கிற வேலைச்சாரவர்களாலும் கூட ஒரு அணுக்கு உடத்துல தங்கி ஒரு கழகத்தை செய்ய ஒரு வேலை அந்த கழகத்தை செய்ய ஒரு சிவசாகப்பட்டதோ 1008 சுக்காக அதனாலதான் இந்த பூலகத்துக்கு வரணும்னாவே எனக்கு பயம். இறைவன் படைச்சது மொத்தம் 14 உலகம். மேலே 7 கீழே 7. சொற்கலகம் பூலோகம் உபலோகம் ஜனலோகம் தபலோகம் மகளோகம் சத்திய லோகம் அதெல்லாம் விதலம் சுதலம் ரசாதலம் தராதலம் மகாதலம் பாதலம் கீழே 7. 13 உலகத்துக்கு போற பொழுது எனக்கு பயமெல்லாம் ஒண்ணு இல்லை. இந்த பூலகத்துக்கு வரணும்னா மட்டும்தான் எனக்கு பயம். நான் வந்த உடனே திருவள்ளி வெளியே போனா பத்தியா என்ன காரணம் அப்படின்னா இந்த திருவிழா முறையா நடத்தலன்னு அர்த்தம். என்ன சாமி சொல்றீங்க? அதுதான் முதல்ல திருவிழா நீங்க எல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? முதல்ல பண்பாடு தெரியணும், அடுத்து கலாச்சாரம் தெரியணும், அடுத்து இந்த திருவிழாவை நம்ம ஏன் நடத்துற விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். திருவிழான்னா என்னையா 10 கிடாயை வெட்டி அண்டா சோறாக்கி வந்தவங்களுக்கு சரக்கு வாங்கி கொடுத்து சாப்பிட்டு இப்படி போறது வர்றதுக்கு பேர் திருவிழா இல்ல. திருவிழான்னா திருவிழா ஆரம்பிச்சு முடிகிற வரைக்கும் 4 இடம் சுத்தமா இருக்கணும். அப்படி சுத்தமா இருந்தா தான் அது திருவிழா. அப்பத்தான் இறைவனே அதை ஏத்துக்குவான், இல்லைன்னா ஏத்துக்கவே மாட்டான். அந்த 4 இடம் எந்த இடம் தெரியுமா? இறைவனுக்கு திருவிழான்னு ஒரு தேதி முடிவு பண்ண உடனே இங்க உட்கார்ந்துருக்க ஆம்பளை பொம்பளை அத்தனை பேரும் சுத்தம் செய்ய வேண்டிய முதல் இடம் தெரியுமா? அவங்க குடியிருக்கக்கூடிய வீடு வாசல். அந்த வீடு வாசலை கல்வி முதல்ல சுத்தம் செஞ்சிடணும். இடம் 1. 2வது இறைவன் அமர்ந்திருக்கக்கூடிய ஆலய கோயில், அந்த கோயிலை கல்வி சுத்தம் செய்யணும். 2. 3வது தெருங்கிற வீதி கொண்டு வந்தாங்களே, தீச்சட்டி அடிச்சுட்டா கொண்டு வந்தாங்களே, அந்த தெருங்கிற வீதி 3வது சுத்தமாகி 4வது இந்த மனுஷனுடைய மனசை சுத்தமாக்கி வைக்கிற நிகழ்ச்சிய இறைவன் ஆவாசலுக்கு முன்னால குடும்பத்தோட வந்து உட்கார்ந்து அதை பார்க்கறதுக்கு பேரு தான் திருவிழா. இல்லைன்னா அதுக்கு திருவிழான்னே அர்த்தம் இல்லை. நீங்க எவ்வளவு செலவு பண்ணாலும் அதை இறைவன் ஏற்றுக்கவே மாட்டாங்க. இதுதான் திருவிழாவுடைய அடிப்படை விஷயம். உட்கார்ந்து இருந்தவங்க எந்திரிச்சு வீட்டுக்கு போனா அப்ப எதுக்கு இந்த நிகழ்ச்சி தேவையே இல்லை. இதுல இன்னொரு விஷயம் இருக்கு, கேட்டுக்கங்க. இந்த நாடகத்தை ஏன் தெரியுமா இன்னைக்கு பண்பாடு மாறாம நீங்க வைக்கிறீங்க? இந்த நாடகத்துக்கும் நடிக்கிற எங்களுக்கும் அதை பார்க்கிற உங்களுக்கும் அந்த இறைவனுக்கு மிகப்பெரிய ஒரு தொடர்பு இருக்கு. மற்ற நிகழ்ச்சி ஒழுங்கு வந்துருச்சு, நான் அதை குறை சொல்லல. அந்த நிகழ்ச்சியெல்லாம் சரியா ஒரு 8 மணிக்கு ஆரம்பிச்சு 2 மணிக்கு அந்த நிகழ்ச்சி முடிஞ்சிடும். 2 மணிக்கு அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே அந்த நிகழ்ச்சியை பார்த்த இந்த கூட்டத்தில் ஒரு அம்மா இன்னொரு அம்மாவை வா வீட்டுக்கு போவோம்னு கூப்பிடுவா. அதுக்கு அந்த அம்மா இன்னும் விடியலேம்பா. 2 மணிக்கு பொழுது விடியுமா? விடியாது. என்ன வார்த்தை சொல்றா? விடியல. அந்த விடியலைங்கிற வார்த்தை
பொழுது விடியல் அர்த்தம் அல்ல, நம்ம வாழ்க்கையே இன்னும் விடியலேன்னு அவ வாயால சொல்லக்கூடிய வார்த்தை. ஆனா இந்த நாடகம் 10 மணிக்கு ஆரம்பிச்சு 5:30 மணிக்கு முடிகிற பொழுது பொழுது விடிஞ்சிரும். அதே அம்மா விடிஞ்சிருச்சு வா வீட்டுக்கு போவோம்பா. அந்த விடிஞ்சிருச்சுங்கிற வார்த்தை பொழுது விடிஞ்சதற்கு அர்த்தம் அல்ல, இந்த நாடகத்தை பார்த்த உங்க வாழ்க்கையே விடிஞ்சிருச்சுன்னு சொல்லக்கூடிய வார்த்தை. அதனாலதான் இந்த நாடகத்தை வச்சு நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க, இல்லைன்னா யாரும் பார்க்க மாட்டீங்க. தெரிஞ்சுக்கோ. இப்படி திருவிழா வச்சுக்கிட்டு நாடகம் சொல்றீங்களா, வீட்டுக்கு போனா என்ன அர்த்தம்? அன்பண்ணன் நாடகான பேரரசு கலைக்கண்ணன் அவருக்கு விழா கமிட்டி சார்பாக மாலை அணிக்கு பெருமை சேர்க்கப்படுகிறார். மாலை அணிவித்து மரியாதை செய்த இந்த விழாவை ரொம்ப அற்புதமாக நடத்தி கொடுக்கக்கூடிய பெரியோர்கள் மற்றும் இளைஞர்கள் மற்றும் தாய்மார்கள் அத்தனை அனுகூலங்களுக்கு சார்பாக நன்றி. இந்த ஊருக்கு இன்னும் ஒரு 5 நாடகம் தேவைப்படுது. 5 நாடகம் வச்சாட்ட கதை என்ன, பண்பாடு என்ன, கலாச்சாரம் விஷயத்தை சொல்ல முடியும். ஏன் தெரியுமா? அது இந்த மேடை இல்ல, அது நாங்கல்ல, யாரா இருக்கட்டும், எந்த மேடைக்கு யார் வந்தாலும் நமது ஊர் சார்பா ஒரு பொன்னாடையோ ஒரு மாலையோ போடுற பொழுது உட்கார்ந்து இருக்கவங்க கைத்தட்டும். ஏன் கைத்தட்டும் தெரியுமா? எங்க ஊருக்கு வந்திருக்கிற இந்த நடிகர்களுக்கு எங்க ஊர் சார்பா போடக்கூடிய இந்த மாலைய மனப்பூர்வமா நாங்க ஏத்துக்கிறோங்கிற காரணத்துக்காக கைத்தட்டணும். ஒருவேளை கைத்தட்டலைன்னா இந்த மாலையெல்லாம் எங்களுக்கு தேவையா? தேவையா இந்த மாலையெல்லாம்? அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வந்துடக்கூடாது. அதுக்காகத்தான் என்ன பண்ணணும்? கை தட்டணும். பாப்பா கையுமா. ஒரு விழா நடத்துவது முக்கியம் இல்லை, அந்த விழாவோட நோக்கம் தெரியணும் இல்லையா? எங்க வீடு நடத்தி வைத்து பார்க்கிற போது இடத்துல கழகத்தை செய்யணும். அற்புதமான விஷயத்துல கவனத்துக்கு வந்திருந்தா கூட இவங்க கழக வெற்றி அடைய அப்படிப்பட்ட விநாயகர் பெருமான் அத்தி முகத்தோனை பிரணார் திருமகனை சத்தியின் புறமனை சித்தியின் கணவனை முத்து நிறுவி நித்தம் தொழுவுடன் என்று செல்வமெல்லாம் அள்ளி தரக்கூடிய அந்த செல்வ கணபதியை வணங்கினால் அத்தனை நன்மையாகவே அமையும் என்ற ஒரு காலக்கணக்கில் கொடு. அப்படிப்பட்ட விநாயகர் பெருமானை வணங்குவோம். எங்கள் குல சித்தி விநாயகனே,
அடிச்சால் வாங்கார உள்ளடக்கி ஐந்துளை சுத்தறுத்து இதிலும் சில பேர் தூங்காமல் தூங்கி ஒண்ணு தூங்கணும் இல்ல முடிச்சிருக்கணும். தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவதை காலம் அற்புதமான இடம் பெருமையான சோழை இந்த இடத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது இந்த இடத்துக்கு நான் ஏன் வந்திருக்கேன் யாருக்காவது தெரியுமா? சொன்னாத்தான் எதையுமே தெரியும். இந்த இடத்துல அற்புதமான பெருமையான ஒரு கல்யாணத்தை நடத்தணும். அப்படி ஒரு கவனத்தோடு கல்யாணங்கிறது 8 வகைதான். பிரம்மம் பசுபத்தியம் ஆர்வம் தெய்வம் ஆசூர் ஆக்கணம் காந்தர்வம் பைசாசம் என்கின்ற ஐயா நன்றி நன்றி கலந்த வணக்கம். கல்யாணம் 8 வகைங்க. அந்த 8 வகை கல்யாணத்துல நான் நடத்த இருக்கின்ற கல்யாணம் முக்கியமான ஒரு கல்யாணம். உமக்கு நடந்தது ஒரு கல்யாணம், உமக்கு நடந்தது ஒரு கல்யாணம், உங்களுக்கு நடந்த கல்யாணம்னா ரொம்ப சிறப்பு இல்லைங்க. இந்த உலகத்துல 2 கல்யாணம் மட்டும்தான் ரொம்ப அற்புதமா ரொம்ப சிறப்பா நடந்தது என்று புராணம் சொல்லக்கூடிய கருத்து. முதல் திருமணம் சிவனுக்கும் பார்வதிக்கும் கைலாயத்திலே அந்த திருமணத்தை காண்பதற்காக மணி இதெல்லாம் கூட்டமா நான் கேட்கிறேன், இதெல்லாம் ஒரு கூட்டம் ஐயா. ஆமா, அந்த கல்யாணத்தை பார்க்கறதுக்கு உலகமே ஒன்று திரண்டு ஒரு இடத்துக்கூடியதான். உலகமே ஒன்று திரண்டு ஒரு இடத்துல கூடுற பொழுது உலகத்துடைய பாரம் தாங்க முடியவில்லை. தென்கோடி உயர்ந்தது வடபகுதி தாழ்ந்தது. பார்க்கிறார் சிவபெருமானாக நம்ம கல்யாணம் அப்படி சிறப்பாக நடைபெறணும்னா உலகம் தலைகீழ மாறிடுச்சு. இந்த கல்யாணம் நல்ல விதமா நடக்கணும்னா உலகம் சமநிலை யாரும் அனுப்புறது கூட்டத்தை அப்படி உத்து பார்க்கிற கூட்டத்துல குட்டையா ஒரு ஆள் உட்கார்ந்துருந்தேன். அவனை எதிரானார் தென்கோடிக்கு போனார். அந்த ஆளு வேலையோட கேட்டாங்க, எல்லாரும் உங்க கல்யாணத்தை பார்க்க வந்திருக்காங்க, என்ன மட்டும் போச்சு விடுறேன் நியாயமான அந்த ஆளு கேட்டேன். எல்லாரும் என் கல்யாணத்தை பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க, நான் சொன்ன வேலையை செஞ்சீங்கன்னா இந்த திருமண காட்சி உன் கண்ண காமிக்கிறேன்னு சொல்லி அகத்திய மாமன்களை தென்கோடிக்கு அனுப்பினான். அகத்திய தென்கோடிக்கு சென்றால் உலகம் சமநிலை பெற்றது. அந்த கல்யாணம் ரொம்ப அற்புதமா நடந்து முடிஞ்சிருச்சு. 2வது ஒரு கல்யாணம் மதுரையில மக்களுக்காக திருவிழாவை மாற்றின பெருமை உலக நாட்டில் எங்கேயுமே இல்லை, மதுரையில மட்டும்தான். திருவிழா கல்யாணம் கதை நான் சொல்ற கதை நீங்க பேசுற கதை நாங்க கேட்டுமா? மக்களுக்காக திருவிழாவை மாத்தின பெருமை உலக நாட்டில் எங்கே இல்லையா? நீங்க வாழக்கூடிய மதுரையில மட்டும்தான். வேற எந்த ஊர்லயும் திருவிழாவை மக்களுக்காக மாத்தல. இந்த அங்கே வர அங்கே ஒரு 3 பேர் நீங்களா பேசிக்கிட்டா தம்பியை பத்தி உங்களுக்கு தெரியாது. அருமையான 4 வந்திருக்காங்க. கேட்க யாருக்கு அவங்க பேசுறது அவங்களுக்கு நிறைய கடல் மாதிரி உங்களுக்கு வார்த்தைகள் வர காத்திருக்கு. அதை ரசிக்கிறத வந்து பேசாம கேளுங்க. சாமி சொல்றதா நல்லா சிந்திங்க நம்ம வாழ்க்கை. அதுதான் முக்கியமான விஷயமே. மக்களுக்காக யாராவது திருவிழாவை மாற்ற முடியுமா? மக்களுக்காக திருவிழாவை மாற்றிய பெருமை. இன்னைக்கு நீங்க எல்லாம் போய் பார்க்கறீங்களே, சித்திரை மாசம் திருவிழா, மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சொக்கநாதர். இந்த திருவிழா சித்திரை மாசம் நடக்கல, தெரிஞ்சுக்கங்க. ஏற்கனவே இந்த திருவிழா மாசி மாசம் தான் நடக்குது. மாசி மாசம் நடந்த பொழுது மக்கள் அங்க யாரும் வரல. அன்றைக்கு மதுரையை ஆண்ட திருமண கேட்கிறாரு, ஏப்பா மக்கள் யாரும் வரலையே, என்ன காரணம் அப்படி கேட்ட பொழுது இங்க உள்ள சொல்றாங்க, ஐயா இந்த தை மாசி பங்குனி 3 மாசமும் அறுவடை நாளே எல்லாம் வயல்ல விவசாய வேலை பார்த்துட்டு அனுப்பு அசதியில வீட்டுல தூங்குறாங்க, அதனாலதான் யாரும் திருவிழாக்கு வரலன்னு சொன்னாங்க. அப்பதான் அவர் பார்க்கிறார், மக்களுக்காக தரடா கோயில், மக்களுக்காக தரடா திருவிழா, மக்கள் வராத ஒரு திருவிழாவா? அதனால தை மாசி பங்குனி எல்லாம் வயல்ல அற்புதமா வேலையை செஞ்சு அறுவடை பண்ணி இதெல்லாம் கொண்டு போய் வித்து காசாக்கி நிறைய காசு பணத்தோட சித்திரை மாசம் வரட்டும், திருவிழாவை சித்திரை மாசம் வச்சுக்கோன்னு சொல்லி மாசி மாசம் நடந்த திருவிழாவை மக்களுக்காக மாற்றிய பெருமை இந்த மதுரைக்கு மட்டும்தான் உண்டு. அதனாலதான் மாசி மாசம் நடந்த திருவிழா இன்னைக்கு சித்திரை மாசம் நடக்குது. அந்த திருவிழாவை பார்க்க கடல் மாதிரி கூட்டம் வருது, உட்கார்ந்து ஒண்ணு கூட காணுங்கப்பா. இவ்வளவு அற்புதமான இடத்திலே பள்ளிக்கு பொருட்களுக்கு அழகான ஒரு கல்யாணம். இந்த கல்யாணம் சிறப்பாக நடைபெற வேண்டுமையானால் அற்புதம் நிறைந்த பெருமையான இடத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது இந்த இடத்தை வைப்பதற்கு முன்னாலே அழகான பெருமையான அழகு நிறைந்த அன்பான உங்கள் உள்ளவர்களெல்லாம் உற்று கவனிக்கின்ற பொழுது எத்தனை மழர்கள் மழந்திருந்தாலும் அன்பு மகளுக்கு நிகழ் உலகத்தில் எதுவும் இல்லை. அதை கவனத்துக்காக இந்த இடத்தை ஒழிக்கின்ற பொழுது அன்பு மலர்களே நம்பியிருங்களே, நாளை அவரே
வரையிலே நாளை நமதே இந்த உலகத்தில் பாசம் நிறைந்தவள் அம்மா. அம்மா இங்க உட்கார்ந்து இருக்க அத்தனை ஆம்பளைகளுக்கு அம்மா. அம்மா சின்ன வயசுல அழகான ஒரு ஆம்பளை பிள்ளையை பெற்றெடுத்துட்டா அந்த அம்மா அந்த ஆம்பளை பிள்ளையை வளர்க்கிற விதம் இருக்கு பாருங்க, ரொம்ப அற்புதமா வளர்ப்பா. என்ன பெத்த ராசா ஒரு வாய் சாப்பிடுறாம்பா, என்ன பெத்த என் செல்லமே நீ இப்படி வாழணும்டாம்பா, என்ன பெத்த என் தங்கமே இந்த அம்மாவை நீ பாத்துக்கணும்பா. நீங்க தாங்க விஷயத்தை கவனிக்கணும். அம்மா அவ பெத்த பிள்ளைய என்ன பெத்த ராசா, என்ன பெத்த செல்லம், என்ன பெத்த தங்கம்னா அந்த பிள்ளைய அந்த அம்மாவை பெத்த இல்ல. அதுக்கு அழகான காரணம் சொன்னா பாரு அம்மா. மகனை ஏன் தெரியுமாடா உன்னை எங்க அப்பனுக்கு சமமா என்ன பெத்தவனே நான் ஏன் சொல்றேன் தெரியுமா? அன்னைக்கு எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் சேர்ந்ததுனால நான் பிறந்தேன். நான் பெரியவளாகி உங்க அப்பனுக்கு வாக்கப்பட்டு உன்னை 10 மாசம் வயிற்றுல சுமந்தேன் பாத்தியா. உன்னை 10 மாசம் வயிற்றுல நான் சுமந்து 10வது மாசம் எந்த பிரச்சனை இல்லாம நீ வெளியில வந்துட்டீன்னா அதுக்கு பிரசவம்னு பொருள். ஒருவேளை அது நடக்கலைன்னா பிரசவம்னு பொருள். ஒருவேளை 10 மாசம் சுமந்து நீ வெளியில வந்துட்டீன்னா மீண்டும் இந்த அம்மாவுக்கு உயிர் கிடைச்சிடும், இல்லைன்னா இந்த அம்மா உயிர் போயிடும். ஆனா உன்னை 10 மாசம் வயிற்றுல சுமந்து எந்த பிரச்சனை இல்லாம நீ வெளியில வந்து மீண்டும் இந்த அம்மாவுக்கு உயிர் கொடுத்திருக்க. அன்னைக்கு எங்க அப்பன் கொடுத்த உயிரை விட இன்னைக்கு நீ கொடுத்த உயிர் எனக்கு முக்கியம். அதனாலதான்டா எங்க அப்பனுக்கு சமமா ஒன்ன என்ன பெத்த ராசா அப்படின்னு கொஞ்சம் ரகசியத்தை சொன்னவள் அம்மா. இல்லைன்னா அம்மா அந்த வார்த்தையை சொல்லியிருக்கவே மாட்டான். அந்த அம்மா தான் பிள்ளைக்கு அற்புதமான விஷயங்களை சொன்னா. இன்னைக்கு எந்த அம்மாவும் எந்த பிள்ளைக்கும் எந்த விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்கறது இல்லை அப்படின்னா என்ன காரணங்கிறது தெரியல. அதனாலே அந்த தாய்க்கு கொடுக்கின்ற பெருமை. தாய் வழி வந்த அங்கங்கள் எல்லாம் பார்க்கின்ற பொழுது இப்பேற்பட்ட பெருமையான இடத்தை வைத்து பார்த்தால் மனித மலை சார்ந்த இடமும் குறிஞ்சிடான். இதெல்லாம் என்ன மரம்? மாமரம், அது பலாமரம், ஒன்னே ஒண்ணு சந்தன மரம். குறிஞ்சி நிலத்துல இந்த மரம்லாம் இருக்குதா? ரொம்ப சந்தோஷம். ஆமா,
இந்த மரம் இங்க இருந்தாலும் கூட நம்ம ஊர்ல இருக்கிற மரத்துக்கு மட்டும்தாங்க சிறப்பு. ஆலமரம், அரச மரம், புங்க மரம், புளிய மரம், இப்படி எத்தனை மரம் இருந்தாலும் மர வகை அந்த மூணு பேரும் பேசிக்கிட்டு அவங்களை கேட்கிறேன். ஐயா நீங்க எல்லாம் விவசாயம் பண்றாங்க தானே? ஆலமரம், அரச மரம், புங்க மரம் பண்ணிக்கிட்டாரு. மர வகையில ஆண் மரம் பெண் மரம் ஏதாவது இருக்கா? இருக்காயா? உங்களதான் கேட்கிறேன். என்ன மரம்யா? நல்லங்க. அதான் அவர் தான் விவசாயி. இந்த விவசாயிகளுக்கு மட்டும்தான் இந்த மரம் தெரியும். அவர் சொன்னது பனைமரம். இந்த பனைமரம் மட்டும்தான் ஆண் மரம் பெண் மரம். பூக்கிற மரம் காய்க்காது, காய்க்கிற மரம் பூக்க. அதான் அவருடைய தன்மை. ஒரு வேப்ப வதை நட்டு வச்சோம்னா வேப்ப மரம் முளைச்சு வந்துடும் இல்லையா? ஒரு புளிய வதை நட்டு வச்சோம்னா புளிய மரம் முளைச்சு வந்துடும். ஒரு ஆல விதை நட்டு வச்சோம்னா ஆலமரம் முளைச்சு வந்துடும். இது இயற்கை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க சொன்ன பனைமரம் ஆண் மரம் பெண் மரம்னு சொன்னீங்க இல்லையா? அந்த ஆண் மரம் பெண் மரத்துக்கு விதை ஒண்ணுதான், பணம் கொட்டை. ஒரு விதையில அது எப்படி ஆண் மரம் தனியா பெண் மரம் தனியா வருது? எப்படி வருது தெரியல பாத்தியா? அதனாலதான் அம்மா சொல்லி கொடுத்தா என்ன சொன்னா தெரியுமா? பிள்ளைங்க சொன்னா, உங்களை பெற்றெடுத்துட்டா ஒரு 4 வயசு 5 வயசு 5 வயசு வரைக்கும் இந்த அம்மா உனக்கு பால் கொடுத்து உன் பசிய போக்குவேன். ஆனா கடைசி வரைக்கும் உனக்கு சோறு போடுற அம்மா யார் தெரியுமாடா? அவனால இந்த பூமிங்கிற தாய் அம்மா. ஒரு 5 வருஷம் தான் உனக்கு நான் பால் கொடுப்பேன். நீ வாழ்நாள் கூட சாப்பிடணும்னா உனக்கு சோறு போடுறது இந்த பூமி தாய். இந்த பூமியில விளைஞ்சதை தாண்ட அறுவடை பண்ணி இந்த உலகமே சாப்பிடுது. அதனால சாப்பிடுற பொழுது நீ சாப்பிடுற சாப்பாட்டை குனிஞ்சு சாப்பிடுறான்னா புள்ள ஏன்னு கேட்டேன். நீ சாப்பிடுற சாப்பாட்டை குனிஞ்சு சாப்பிட்டு இந்த பூமி தாய்க்கு ஒரு நன்றி சொல்லணும்டான்னா, சாப்பிடுற சாப்பாட்டை குனிஞ்சு சாப்பிட்டு இந்த பூமிக்கு நன்றி சொல்ல பண்ண தமிழன். குடிக்கிற தண்ணியே அம்மா அண்ணாந்து குடிடான்னா ஏன்னு கேட்டேன். உன் தாகத்தை தீர்த்து உனக்கு கடைசி வரைக்கும் தண்ணி தரக்கூடிய இறைவன் அந்த வர்ண பகவான் அது இருக்கிறது மேல. அதனால தண்ணியை அண்ணாந்து குடிடான்னா, தண்ணியை அண்ணாந்து குடிக்க சொன்னா, சாப்பிடுற சாப்பாட்டை குனிஞ்சு சாப்பிட சொன்னா, பூமிக்கும் அந்த இறைவனுக்கு நன்றி சொல்றதுக்காக மட்டும்தான் இந்த 2 வேலையும் நம்ம சரியா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம அதெல்லாம் செய்யறது இல்லை. நின்றுகிட்டே சாப்பிடுறேன், ஓடிக்கிட்டே சாப்பிடுறேன், உட்காந்துக்கிட்டே சாப்பிடுறேன். இதெல்லாம் ஏன் சொல்லி கொடுத்தாங்க? நம்முடைய வாழ்க்கையில இதெல்லாம் கடைபிடிக்கிறதுக்காக சொல்லி கொடுத்தாங்க. அதெல்லாம் நம்ம கடைபிடிக்கிறோமா அப்படின்னா இல்ல, முடிஞ்சு போச்சு. வர்ற காலகட்டங்கள்ல நம்ம எப்படி வாழ போற விஷயம் புரியல. ஏன்னா இன்னைக்கு நல்ல விஷயம் சொல்றதுக்கெல்லாம் ஆள் இல்லை. ஒருவேளை நல்ல விஷயம் சொன்னா அதை கேட்கறதுக்கு ஆள் இல்லை. அந்த நிலைமையில உட்கார்ந்து இருக்கோம். நான் வந்தோடனே பார்த்தேன் ஒரே கூட்டம் கோயில்ல. நான் உங்களை கேட்கிறேன், கோயில்ல போய் இருக்கிற ஆம்பளை பொம்பளை அத்தனை பேர் சாமி கும்பிடுறீங்க இல்ல? கோயில்ல போய் சாமியை பார்த்து எப்படியா சாமி கும்பிடுறீங்களா? எப்படி கும்பிடுறீங்க சாமி கும்பிடுறா கேட்கிறேன். எப்படி கும்பிடுறீங்க சாமி சொல்லுங்க. எப்படி சாமி இந்த 2 கை எடுத்து கும்பிடணுமா? இப்படித்தானே? யார் தவற நினைச்சுக்க கூடாது. ஒரு இஸ்லாமியர்கள் அவங்க கோயில்ல போய் இப்படி கும்பிடுவாங்களா? கும்பிட மாட்டாங்க. ஒரு கிறிஸ்தவர்கள் அவங்களுடைய தேவாலயத்துல இப்படி கும்பிட மாட்டாங்க. நீங்க மட்டும்தான் கோயில்ல போய் இந்த 2 கையை ஒன்னா சேர்த்து முருகா கருப்பசாமி அப்படின்னு கும்பிடுறீங்க. அதான உண்மை. இதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் இருக்கு தெரியல. இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா தான் நம்ம நாடு அப்பவே வல்லரசாயி. தெரியாம இப்படியே உட்கார்ந்து இருந்து என்ன பிரயோஜனம்? கோயிலை கட்டுறீங்க, விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்றீங்க, கும்பாபிஷேகம் பண்றீங்க, திருவிழா பண்றீங்க, கிடாயை விட்டுறீங்க, நல்ல சரக்கெல்லாம் போடுறீங்க, சாப்பிடுறீங்க. அதெல்லாம் தெரியுது. ஆனா ஏன் இப்படி சாமி கும்பிடணும்னு தெரியல. சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை. சொல்லிக் கொடுத்தா அதை கேட்கறதுக்கு ஆள் எல்லாம் கிளம்பிச்சு வீட்டுக்கு. இதுக்கு என்ன அர்த்தங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க. நீங்க எவ்வளவோ நாடா பார்த்திருப்பீங்க. ஒரு கோயில்ல போய் ஒரு மனுஷன் இந்த 2 கையை ஒன்னா சேர்த்து இப்படி ஏன் சாமி கும்பிடுற கணக்கை வகுக்கப்படக்கூடிய முன்னோர்கள். கோயிலுக்கு போனேன், 2 கையை ஒன்னா சேர்த்தேன்,
அண்டவா என்னை காப்பாத்துறான்னு. என்ன தன்மை தெரியுமா? இந்த கையோட தன்மை எப்பவுமே அசுத்தமானதை சுத்தம் செய்யுது. இந்த கையோட தன்மை, இந்த கையோட தன்மை என்ன தெரியுமா? நல்லதை கொடுத்து நல்லதை வாங்குறது இந்த கையோட தன்மை. இதத்தான் மனுஷன் வேண்ட ஆண்டவன்கிட்ட, இறைவா இந்த பிறகு கொடுத்த நீ இந்த பூமியில நான் வாழ்ற வரைக்கும் உன் வாசலுக்கு முன்னால இந்த ரெண்டு கையை ஒன்னா நான் ஏன் சேர்க்கிறேன் தெரியுமா? இது அசுத்தமானதை சுத்தம் செய்யக்கூடிய கை, இது நல்லது செய்யக்கூடிய கை. என் வாழ்க்கையில நல்லது கெட்டது ரெண்டு இருக்கு. நல்லதை வச்சு கெட்டதை தவிர்த்து இந்த பூமியில வாழ்ற வரைக்கும் அந்த வாழ்க்கை எனக்கு குடுறா தெய்வங்கிறதுக்காகத்தாயா நம்மால் இந்த ரெண்டு கையை ஒன்னா சேர்த்து கோயில போய் சாமி கும்பிட வழக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்தேன். இல்லைன்னா கும்பிட மாட்டேன். நீ உட்கார்ந்துருக்காங்க ஆத்தா மரணம் அந்த யாருன்னு சொன்னதில்லப்பா, நீ ஏன் சொல்லியிருக்க? நீங்க கேட்கணும். கேட்டா யாரும் சொல்லுவாங்க. நான் வந்த உடனே எல்லாம் பாய சுட்டுச்சியா வீட்டுல தூங்குற ஆத்தாக்கெல்லாம் நாளைக்கு 100 நாள் வேலையில போய் கேட்கணும். இன்னைக்கு நீங்க எல்லாம் உட்காந்துக்கீங்க ஆத்தாமாரு, எங்க குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஒவ்வொரு கோயில்ல போய் விளக்கு ஏத்துறீங்களே, இந்த விளக்கேற்றக்கூடிய மகிமை என்ன தெரியுமாத்தா? நல்லா கேட்டுக்க. இந்த விளக்கேற்றக்கூடிய மகிமையை சொன்னவள் அம்மா கோயிலுக்கு போனா விளக்க ஏத்துறான். கோயில்ல விளக்கு இருக்கும். அந்த விளக்க ஏத்துறதுக்கு 3 கொண்டுகிட்டு போவா. ஒரு கிண்ணத்துல எண்ணெய், கையில ஒரு திரி, அதை பத்த வைக்கிற தீப்பெட்டி கொண்டுகிட்டு போனா, எண்ணெயை ஊத்துனா, திரிய போட்டா, பத்த வச்சா, தீபம் எரிஞ்சிச்சு. அப்பத்தான் சொன்னா இறைவன்கிட்ட, இந்த விளக்க நான் ஏன் ஏத்துறேன் தெரியுமா? இந்த குடும்பத்துக்கு வாழ வந்தேன்னா இந்த விளக்கேற்ற மகிமைய உன் வாசல்ல சொல்றேன்னா. எப்படி சொன்னா தெரியுமா? இந்த விளக்கை ஏற்றுறதுக்காக 3 கொண்டுட்டு வந்தேன், எண்ணெயை ஊத்துனேன், திரிய போட்டேன், தீய பத்த வச்சேன். இது 3ஐயும் சேர்த்தா என்ன வார்த்தை கிடைக்கும் தெரியுமா? எண்ணெய் திரு தீ, எண்ணெய் திரு தீ, எண்ணெய் திரு தீ, எண்ணெய் திருத்தி, என்ன திருத்தி இந்த குடும்பத்துக்கு வாழ வந்தோம்னா இந்த விளக்கேற்ற பொழுது விளக்கின் மகிமையை சொல்லி என்னை காப்பாற்றுங்கிற காலத்துக்காகத்தான் ஒவ்வொரு பொம்பளையும் கோயில போய் விளக்கேற்ற தத்துவத்தை நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுதான் விளக்கேற்ற தத்துவம். விளக்கேற்ற மட்டும் போதுமா? அந்த விளக்கேற்ற பக்குவத்தை சொல்ல காரணம் இவ்வளவு காரணம் இருந்தாலும் கூட இந்த இடத்தை வைத்து பார்க்கிற பொழுது அற்புதமான இடம், பிரமையான சோழி. இந்த இடத்தை வரைக்கும் அப்படின்னு மனுஷன் நினைக்கின்ற பொழுது அற்புதமான இந்த புரியினத்தை பார்த்தா நதியோடு இருக்கக்கூடிய அற்புதமான இந்த நாளை விட்டு விடுகின்ற பொழுது எப்படி இடத்தை வரைக்கின்றமா? நதியோரோ நாங்கள் வந்து நானும் கொண்டு நாட்டியமாகுது மெல்ல நாங்கள் சொன்னேன். நதியோரோ மன்னகிரி
விரும்பால கூட சித்து 88 நனிமா மகிமா லகிமா கரிமா பிராப்தி பகவாமி நீசு பித்துவை அஷ்டமா சித்துக்கள் கட்ட முடிவுகள் தமிழர்கள் தமிழக்கூடிய பெருமையான இந்த வெளிவரை சாலையை பார்க்கின்ற பொழுது ஆண்கள் உழுது பயிடுவதும் பருவமடைந்த பெண்கள் திணைக்காமல் புரிவது வளர்க்கிறாங்க. இன்னைக்கு பாருங்க, நம்ம வீட்டுல எல்லாம் ஆடு மாடெல்லாம் வளர்ப்போம். இந்த ஆடு மாடெல்லாம் வளர்த்து ஒரு ஆடு மாடு கண்ணு போட்டுச்சுன்னா அந்த இளங்குடிங்க வச்சுக்கூடிய எந்த மரத்துல கட்டி வைக்கிறாங்க இல்லையா? ஆலமரம் இதை கொண்டு போய் ஏன் ஆலமரத்துல கட்டுன? பால் சுரக்குது. ஆலமரத்துல கட்டுனா பால் சுரந்துருமா? இப்படியா? எந்த விதத்திலயா நியாயம்? ஆலமரத்துல கட்டுனா ஆட்டுக்குட்டி பால் கொடுத்துருமா? சரி, புதுசா ஒரு வண்டி வாங்கலாம். என்ன வண்டி? வண்டி வாங்கலாம். ஒரு வண்டியை வாங்கி கொண்ட குழந்தைங்களுக்கு சாமியை கும்பிட்டு மாலையை போட்டு முத வண்டி எடுக்கிற பொழுது இந்த பழத்தை எங்க வைப்பாங்க? கீழே வைப்பாங்க. அது என்ன பழம்? எலுமிச்சம்பழம். இதையே வண்டிக்கு கீழே வச்சு வண்டி எது மேல ஏத்தன? தினேஷ், இந்த ஊருக்கு இந்த 3 நாடகம் தேவைப்படுது. 3 நாடகம் போட்டாக்க இந்த ஊர் மக்களுக்கு நல்ல விஷயத்தை நம்ம சொல்ல முடியும். ஒரு நாடகம் முடியாது. என்னையா செய்யறீங்க, செஞ்சு விட்டு என்னன்னு கேட்டோம்னா தெரியாது. எல்லாரும் செய்யறாங்க. எல்லாம் செஞ்சுக்கிறியா? நம்ம வீட்டுல ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா பிறந்த குழந்தைக்கு முத முடி எந்த கோயில் இருக்கிறான்? குலசாமி. அதான உண்மை. ஏன் தெரியுமா? அந்த குலதெய்வத்துக்கு தான் முத முடியெடுக்கணுங்கிற பண்பாடு ஏன் நம்ம சொன்னாங்கன்னா, நேர புள்ளைய கூட்டிட்டு போன மொட்டை அடிச்சா கிடாய வெட்டின பூரா குலதெய்வத்தா புள்ள ஏன்னு கேட்டேன். இந்த குலதெய்வம் கோயில தாண்டா உன்னுடைய முன்னோர்கள், உன் பாட்டன், உன் முப்பாட்டன், உன் தாத்தன், உன் அப்பன், உன் சித்தப்பன் அத்தனை பேரும் இந்த குலதெய்வம் கோயில வந்து நின்று அந்த குலதெய்வத்தை வணங்கியிருப்பாங்க. அவங்க நின்று அந்த குலதெய்வத்தை வணங்கின இடத்துல